Allahu 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 Allah Allahu 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 Allah. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 5 ஜுசுக்கள் முடிந்திருக்கின்றன. சூரத்துன் நிசா பெண்கள் என்கிற சூறாவை தொடங்கி இன்னும் அது முடிவு பெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அது முடிந்து மாயிதா சூரா தொடங்க இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்த அருள் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட அந்த 1.25 ஜுசுவிலே நிசா பெண்கள் என்கிற சூறா தான் துவக்கமாக இருந்தது. இந்த சூறா இறங்குவதற்கே காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை நபி என்று சொன்ன அந்த காலகட்டத்திலே 2 அநியாயங்கள் தலைவிரித்தாடியது. ஒன்று, அடிமைகளை கடுமையாக வதைத்தார்கள். இன்னொன்று, பெண்களை அவர்களை ஒரு உயிருள்ள வஸ்துவாகவே கருதவில்லை. அவர்களை சாதாரண பொருட்களாகவும் தங்களுடைய மோகங்களையும் தங்களுடைய காமங்களையும் தீர்த்துக் கொள்வதற்கான வஸ்துகளாக மட்டுமே பாவித்தார்கள். இந்த 2ஐயும் கண்ட நபியவர்கள் மிகவும் வருந்தினார்கள். ஒரு சொத்து ஒன்று இறந்தவர் வீட்டிலே அந்த சொத்து பாக பிரிவினை என்று வைத்தால், அந்த சொத்தை அந்த குடும்பத்துக்காரர்கள் பலகீனமாக இருப்பார்களேயானால், அந்த குடும்பத்துக்காரர்கள் வலுவானவர்களாக இருந்தால் சட்டம் வேறு. கொஞ்சம் பலகீனமானவர்களாக அந்த குடும்பத்தார்கள் இருந்தால், அந்த ஏரியாவிலே யார் மிக பலமுள்ளவனோ அவன் அந்த சொத்தை அபகரித்துக் கொள்வான். அவனுக்கும் அந்த குடும்பத்தார்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் சொத்துக்கு சொந்தக்காரன் பலகீனமாக இருக்கிறான் என்கிற காரணத்தால் பலமுள்ளவன் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வான். இந்த நிலையும் இருந்தது. பிறகு சொத்தை பங்கு வைக்கலாம் என்கிற அந்த நிர்பந்தம் வருகிற போது, அந்த தாய், கணவன் இறந்து விட்டால் மனைவி இருப்பார் அல்லவா, அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே பங்காகும் போது அந்த தாயும் சேர்ந்து பங்காகுவார். அந்த வீடு, அந்த சொத்து, இவைகள் எல்லாம் பங்காகும் போது தன்னுடைய தாயை, தான் ஈண்டெடுத்த தாயை தனக்கே அவன் பங்காக பெறும்போது அவள் அடிமையாக மாறுவாள். தன்னை ஈண்டெடுத்த தாயை அடிமையாக பார்க்கிற ஒரு சூழல் எப்படி இருக்கும்? மிக மிக வருந்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று ஆசித்தார்கள். நாம் நினைக்கிறோம் தமிழகத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் உண்டு. போராளிகள், புரட்சியாளர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்களின் மூலமாக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்று கல்வி பொதுவாக ஆனது. எவர் வேண்டுமானாலும் கல்வி கற்கலாம். அவர்களுடைய ஜாதி மத பேதம் எதுவும் இல்லை. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் படித்து முன்னேறலாம் என்கிற ஒரு சூழல் வந்ததற்கே காரணம் அந்த போராளிகள், புரட்சியாளர்கள், அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த அசாயுங்கள் அல்லாஹ் கபூல் செய்தான் உண்டானது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதையெல்லாம் கையில் எடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் சூறாவையை இறக்கினான். ஒரு சூறா முழுக்க பெண்கள் என்றே ஒரு சூறாவை இறக்கினான். ஆண்கள் என்று ஒரு சூறாவை இறக்கவில்லை, பெண்கள் என்று ஒரு சூறா. அந்த சூறா எப்படிப்பட்டது என்று தெரியுமா? அவசரமாக ஓதிட முடியாது. மிக கவனமாக ஓத வேண்டும். மிக தெளிவாக உச்சரித்தால் தான் அடுத்த ஆயத்தே வாயில் வரும். கடகட என்று ஓத முடியாது. மிக கவனமாக, பெண்கள் மிக கவனமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் தானே. அவர்கள் சூறாவும் அப்படித்தான் இருக்கும். மிக கவனமாக, வெறும் சட்டங்கள் பெண்களுக்கு சம்பந்தமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, ஒரு ஆண் நீ எப்படி அந்தஸ்தை பெற ஆசிக்கிறாயோ அதே போன்று ஒரு பெண்ணும் அந்தஸ்தை பெறுவதற்கு ஆசிக்கலாம். நீ எப்படி லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருக்க விரும்புகிறாயோ அதே போன்று ஒரு பெண்ணும் கோடீஸ்வரியாக இருக்கலாம்.
நீ எப்படி உன் சொந்தங்களுக்கு அடைக்கலம் தர விரும்புகிறாயோ ஒரு பெண்ணும் தன் சொந்தங்களுக்கு அடைக்கலம் தரலாம். ஒரு பெண்ணை ஒரு ஆண் கொலை செய்து விட்டால் அவன் கொலை செய்தவன் ஆண் என்று பார்க்க கூடாது, கொலைகாரன் என்று தான் பார்க்க வேண்டும். அவனை கொலை செய்திட வேண்டும். ஒரு பெண்ணை கொலை செய்வதிலே 9 நபர்கள் ஈடுபட்ட நேரத்தில் அந்த 9 நபர்களையும் கொலை செய்தார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பெண் என்று பார்க்கவில்லை, அந்த பெண்ணின் உயிர் என்று பார்த்தார்கள். ஒரு ஆணின் உயிருக்கு என்ன அந்தஸ்தோ, ஒரு ஆணின் உயிருக்கு என்ன மதிப்பு மரியாதையோ அந்த மரியாதையை ஒரு பெண்ணின் உயிருக்கு தர வேண்டும். அந்த பெண்மணி அடிமையாக இருந்தாலும் சரி அந்த உயிருக்கு மதிப்பு தந்தாக வேண்டும். கல்வி என்று வைத்துக் கொண்டால் ஒரு ஆண் எந்த அளவுக்கு கல்வி கற்கிறானோ அதே அளவுக்கு பெண்ணும் கல்வி கற்கலாம். ஒரு ஆண் ஹாஃபிதாகலாம், ஒரு பெண்ணும் ஹாஃபிதாகலாம். ஒரு ஆண் ஆலிமாகலாம், ஒரு பெண்ணும் ஆலிமாகலாம். நிர்வாகத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிர்வாகியாக ஒரு ஆண் இருப்பதை போன்று ஒரு பெண்ணும் இருக்கலாம். ஷரியத் அனுமதி தந்தது. இந்த சட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி வருகின்றான். அப்படி சொல்லி வருகிற நேரத்திலே சொல்லுகிறான், என்னதான் சமத்துவமாக நான் சொன்னாலும் ஆண் என்று வருகிற போது அந்த ஆணுக்கென சில பொறுப்புகள் இருக்கிறது. பெண் என்று வருகிற போது அந்த பெண்ணுக்கென சில மாண்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார். ஆணுக்கென சில பொறுப்புகள் இருக்கிறது. வார்த்தைகளை மிக கவனமாக நாம் கையாள வேண்டும். ஆண்கள் என்கிற போது அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. பெண்கள் என்கிற போது அந்த பெண்களுக்கே இருக்க வேண்டிய மாண்புகள், மதிப்புமிக்க செயல்கள், அஹ்லாக்குகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். அர்ரிஜாலு ஆண்கள் கவ்வாமூன நிர்வகிப்பவர்கள் என்கிறான். அடக்கி ஆளுபவர்கள் என்று அர்த்தம் அல்ல, நிர்வகிப்பவர்கள், குடும்பத்தை நிர்வகிப்பவர்கள். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பெண்களின் மீது அடக்குமுறையை கையாளுபவர்கள் என்று அர்த்தம் அல்ல. பாசத்தை பொழிந்து, அன்பை பொழிந்து, அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை நிர்வகிப்பவர்கள் என்று அர்த்தம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஆண்களுக்கு இந்த சிறப்பை நாம் தந்திருக்கிறோம் என்றால் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம் அவர்கள் தாங்கள் சேமித்து வைத்த, தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணங்காசுகளை உங்களின் மீது செலவு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி என்றால் கஷ்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு ஆண் சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது, ரன்னிங்கா இருக்கணும். உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். சும்மா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்து சம்பாதிக்க கூடாது, உட்கார்ந்து எதிர்பார்க்க கூடாது. நல்ல சம்பாதிப்பதற்காக வேண்டி உழைக்கணும். நாம் பார்க்கிறோம் எத்தனையோ நேரங்களிலே காலை முதல் மாலை வரை ஸ்டாண்டில் வண்டி நிக்குது, அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறான். தாய விளையாடுறான், சீட்டு விளையாடுறான். சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு போகும்போது என்னத்தை கொண்டு போவான்னே தெரியல. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சிலரை பார்க்கிறோம், உங்களுக்கு ஸ்டாண்ட் எதுங்க என்று கேட்டால் ஸ்டாண்டே இல்லைங்க சார், நான் அப்படியே ரன்னிங்ல தான் இருப்பேன், எந்த நேரமும் ரன்னிங்ல தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு இறைவன் கையில 3000 ரூபாய் தர்றாங்க. யாருக்கு எங்க கிடைக்கும் 3000? ஒரு நாளைக்கு 3000 என்றால் கணக்கு என்ன ஆனது? ஒரு மாசத்துக்கு நாம் நினைக்கிறோம் ஐடியில் இருந்தால் தான் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும் என்று. அல்லாஹ் தர காத்திருக்கிறான். ஆனால் உழைக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல தாங்க பரக்கத். கவலைப்பட்டு சம்பாதிக்கிறதுல தான் பரக்கத். நபி அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க, பெண்களே நீங்க கணவனின் வருமானத்துக்கு தக்க உங்களது செலவுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார். யாரை பார்த்து? பெண்களை பார்த்து. கணவனின் வருமானத்துக்கு தக்க உங்களது செலவுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார். ஆனா கணவன்மார்களை பார்த்து சொன்னாங்க, ஓ கணவன்மார்களே, உங்களது மனைவி மக்களின் தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றும் அளவுக்கு நீங்கள் உழையுங்கள் என்றார். இந்த பக்கம் சொன்னாங்க கண்ட்ரோலா இருங்கன்னு, அந்த பக்கம் சொன்னாங்க எதை கேட்டாலும் இல்ல முடியாது, இல்ல முடியாது, ஒண்ணுமே இல்ல, பக்கீரா கிடக்குறேன் அப்படி சொல்லக்கூடாது. கேட்கிறத வாங்கி தர்ற அளவுக்கு நீ உழைத்துக்கொள், சம்பாதித்துக்கொள். எந்த நேரமும் நீ ரன்னிங்ல தான் இருக்கணும். எந்த நேரமும்
வபதஹு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضல் இருக்கிறதே உலகம் எங்கிலும் தூவப்பட்டிருக்கிறது. அதை தேடுவதிலே, சம்பாதிப்பதிலே, அதை சேகரிப்பதிலே அதில் தான் சிந்தனை இருக்க வேண்டும். அது எதற்கு சமமானது? ஜிஹாதுக்கு சமமானது. அது எதற்கு சமமானது? ஹிஜ்ரத்துக்கு சமமானது. எனவே எந்த நேரமும் சோம்பலா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்கிற மனிதரை அல்லாஹ்வும் நேசிப்பதில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிப்பதில்லை. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாட்டை எடுத்துக்கிட்டு திரிவாங்க. சும்மா உட்கார்ந்து இருந்தா விரட்டுவாங்க. ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்க, போய் மூட்டை தூக்கு, ஏதாவது வேலை பாரு, மண்ணு குழைச்சு கொடு, விவசாயம் பாரு, நாத்து நடு, அறுவடை பண்ணு, அறுவடை செய்யறவங்கள்ட்ட போய் வேலை கேளு, ஏதாவது செய், சும்மா இருக்காது. இந்த சும்மா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நோய் வருது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கல்வில இருந்து எது போயிரும் தெரியுங்களா? தன்மானம் போயிடும், வெட்க உணர்வு போயிடும், ரோஷ உணர்வு போயிடும். உழைச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் இருக்கும், இல்லைன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதனாலதான் நபி அவர்கள் சொல்றாங்க, கணவனுக்கு இந்த மதிப்பை நாம் தந்திருப்பதற்கே காரணம் வபிவா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களுடைய பணங்காசிலிருந்து அவர்கள் செலவு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள்ல மிகச் சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். 3 தன்மை கொண்ட பெண்கள் தான் பெண்களிலேயே மிகச் சிறந்த பெண்கள். அதிலே முதல் தன்மை என்ன? ஃபஸ்ஸாலிஹாத்து, நன்மையான காரியங்களை செய்யணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த நேரமும் ஏதாவது ஒரு இபாதத் செய்யணும்ன்றதுலயே இருப்பாங்க. இந்த இபாதத் செய்யணும், அந்த இபாதத் செய்யணும். எங்க ஒரு ஆயத்து சொன்னீங்கல்ல, அந்த ஆயத்து இமாம் சாப் சொன்னாங்கல்ல, அதை வாங்கிட்டு வாங்க, அந்த இதை கொண்டு வாங்க, இந்த துவா கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க. எதை சொல்ல மாட்டாங்க? ஓ பஜ்ஜிலாவ் ஏலாவ், இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, சாமியை கொண்டு வா, இதை கொண்டு வா. இல்லை இல்லை, இதை கொண்டு வா, நான் இந்த அமல் செய்யணும். இந்த ஆயத்து, ஏதோ ஒரு ஆயத் சொன்னாங்க, இந்த ஒரு தஸ்பீஹ் சொன்னாங்க. எந்த நேரமும் இபாதத்தின் சிந்தையிலே இருப்பால், அந்த இபாதத்துகள் செய்து செய்து தளர்ந்து போவால், தளர்ந்த பிறகும் கூட இபாதத்தை விட மாட்டாள். நபிகள் சொன்னாங்க, முசல்லாவிலே படுத்து ரப்பின் பொருத்தத்தை தேடுவாள், தனிமையிலே கணவனின் பொருத்தத்தை தேடுவாள். அவள் தான் யார்? அஸ்ஸாலிஹாத். இனி அல்லாஹ் சொல்றான் கானிதாத். கானிதாத்னா யார் தெரியுமா? தன்னுடைய ஆசை, தன்னுடைய சந்தோஷம் இதெல்லாம் பிறகுதான் என் கணவரின் சந்தோஷம், என் கணவரின் பிரியம், என் கணவரினுடைய விருப்பம் அதுதான் முந்தி என்று அவள் வாழ்வாள். அது மட்டுமல்ல, கணவனுக்காக வேண்டி தன்னையே இழப்பாள், கணவனின் மீது உசுரையே தருவாள். அவள் தான் காணித்தாள். இனி 3வது சொல்கிறான் ஹாஃபிலாத். அவள் பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பாள். யாரை? தன்னையும் பாதுகாப்பாள், தன் கர்ப்பையும் பாதுகாப்பாள், தன் கணவனையும் பாதுகாப்பாள், தன் கணவனின் உணர்வுகளை பாதுகாப்பாள், தன் கணவன் எங்கேயும் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பாள். அவன் எதை தேடுகிறான் என்பதை குறிப்பறிந்து செயல்படுவாள். தன்னை அலங்கரித்துக் கொள்வாள். ஏன் அலங்கரிக்கிறாய்? யாருக்கு காட்டுவதற்காக என்று ஒருவன் கேட்டானாம் தன் மனைவியிடத்தில். நீங்க எவளையும் பார்க்க கூடாதுன்னு தான் நான் அலங்காரம் பண்ணிட்டேன், நீ அலங்கரித்துக் கொள். நபியவர்கள் சொன்னார்கள், நீ உன்னை அலங்கரித்துக் கொள், தலையை சீவிக்கொள், பூச்சூடிக்கொள், அழகழகான உடைகளை உடுத்தி உன் கணவனுக்கு முன்னால் காட்சித்தா. அவனது சிந்தனை வேறு பெண்களின் பக்கம் போகாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அந்த நைட்டிய எந்த நேரம் பார்த்தாலும் நைட்டியில தான் கிடக்குறாங்க. வீடுகள்ல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? வெளியில புறப்படலாம் என்று போகிற நேரத்தில் மணப்பெண்ணாக மாறுகின்ற அந்த பெண்மணிகள் வீட்டுக்குள்ளே அவர்கள் மிக பழைய ஆடையிலே இருக்கிறார்கள். நபி அவர்கள் அதை வெறுக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஊருக்கு காட்டுவதற்காக உள்ளவர்கள் அல்ல, உங்களுக்கு உள்ளவருக்கு காட்டக்கூடிய உண்மையான பத்தினி பெண்கள் நீங்கள் அதை செய்திடுங்கள், குடும்பம் அழகாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், உங்களது கணவன்மார்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் மூலம் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த 3 தன்மையும் கொண்ட பெண்கள் பெண்களிலேயே மிக உயர்ந்த பெண்கள் என்றார்கள். அந்த 3 தன்மையும் கொண்ட பெண்கள் தான் ஹதீஜாமா. அந்த 3
தன்மைகளையும் கொண்ட பெண் தான் ஹதரத் ஆயிஷாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். இன்னும் அந்த 3 தன்மைகளை பெற்ற பெண்களை நபி அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இது போன்ற ஆயத் உள்ளே வரும்போது அந்த நேரத்தில் அந்த செய்திகளை எல்லாம் ஞாபகப்படுத்துவேன். வல்ல ரஹ்மான் நம்முடைய கல்புகளை ஈமான் நிரம்பிய கல்வாக, குடும்பத்திலே கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்களாக, நமது மனைவி மக்களுக்காக வேண்டி உழைக்கின்ற மனிதர்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும்